காதல் 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 அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜுன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா சரண்யாவை விட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரண்யாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இரு அர்ஜுன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு வரேன்னு சொல்லிட்டு அவருமே போகிறாரு. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் விஷயம் சொல்லு, கல்யாணத்துக்கு வர டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அர்ஜுனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது திரும்பவும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அர்ஜுனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன், இப்போ கல்யாணத்துக்காக எல்லாருமே இங்கே திரும்பவும் மேடையில் கூடியிருக்காங்க, இப்போ வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகாலன் பார்த்தீங்கன்னா கத்துறாரு. சரண்யா உடனே அடிக்கிறதுக்காக கை ஓங்கிடுறாரு. ஒழுங்கு மரியாதை அவனை மேடைக்கு வர சொல்லு, இப்போவே இன்னைக்கு இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்தே ஆகணும், நான் வேற என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி அவள் கல்யாணம் நின்று இருக்கு, திரும்பவும் இவனால் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு பார்த்தீங்கன்னா சரண்யாவை அமுச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரூமுக்கு வந்துட்டு அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு. என்னடா ஸ்வேதா கிட்ட பேசினே, அவன் என்னதான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்டா, ஆனாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்றா, அடம்மா என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா, கேட்டால் சின்ன வயசுலேருந்தே என்னை விரும்புகிறேன், உன்னை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்கிறா, நான் மதுவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா மது உன்னை லவ் பண்ணல, அவளுக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ணுற, நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிற, மதுவை லவ் பண்ணுறேன்னு சொல்லியுமா அது மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்றதுல அவள் ரொம்பவே ஸ்டபனாக இருக்கா, அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை நம்புறது வேஸ்ட்டுடா, அவள் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு நான் பயப்படுறத அவள் யூஸ் பண்ணிக்க பார்க்குறா, அப்பா எது சொன்னாலும் நாம் அதுக்கு மறுக்க மாட்டோம், மறுப்பு சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும், அதனால அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தாண்டா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கே ஒன்றும் புரியலடா, அம்மாவை தான் நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அம்மாவை ஏன்டா அமிச்சேன், அவர் இருக்கிற கோவத்துக்கு உடனே பார்த்தீங்கன்னா அம்மாவை தாண்டா கத்துவார், எதுக்கு எடுத்தாலும் காலில் சுத்தண்ணி ஊற்றிட்டு நிற்பாரு, அவர்கிட்ட யாராலையுமே பேச முடியாது, அம்மாவை எதுக்கடா அமிச்சு, அம்மாவை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது, அவர்கிட்ட இப்போ என்ன பாடுபட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரண்யா வராங்க. சரண்யா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா என்னம்மா அப்பா கிட்ட பேசினே, அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்கிறாரு. நான் சொல்லிட்டேன்டா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்ட்டு, ஆனாலும் அவர் நீ ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு, அவர் நான் வாக்கு கொடுத்துட்டேன், இதுலேருந்து என்னால் இப்போ மாற முடியாது, ஒழுங்கு மாதிரியே அவனை ரெடியாகி வர சொல்லுன்னு சொல்கிறாருடா, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே சாரி அர்ஜுன், நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியல, பெத்த பையனோட வாழ்க்கையை கூட என்னால் அமைச்சு கொடுக்க முடியாத ஒரு பாவி ஆகிட்டேன், நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா ரொம்பவே அழுகுறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நீ எதுக்குமா அழுகுற, அழுவாத, என்ன நடந்தாலும் சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறதில்ல, நான் மணமேடைக்கு போகவும் போகிறதில்லன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாங்க. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தாண்டா இருக்குது, நான் செத்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் இப்போதைக்கு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஏம்மா இந்த மாதிரி பேசுகிற, நீ என்ன லூஸாம்மா, இதுக்காகலாம் எதுக்குமா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரிலாம் பேசாத, நான் என்ன ஆனாலும் சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ஒரு பக்கம் ஸ்டபனாக நிற்கிறாரு. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், என் பேச்சு இவன் கேட்கவே மாட்டாமா, அவனை மண்டபத்தை விட்டு போக சொல்லு, இப்போ மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும் சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்கடா, உங்கள் அத்தை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் உங்கள் தாத்தா தூக்க போட்டு இறந்துட்டாரு, இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு உங்கள் அப்பா ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்கடா, வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, ஆனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, உனக்கு எதுவுமே உதவாத நிலையில் நான் இருக்கேனேடா அப்படின்னு சொல்லி சரண்யா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்திக்கும் சரண்யாவும் பார்த்தீங்கன்னா வேறு என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கால் பண்ணுறாரு. என்ன அர்ஜுன் ரெடி ஆகிட்டானா இல்லையா, சீக்கிரம் மேடைக்கு வர சொல்லுன்னு சொல்லி சரண்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சரண்யா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க, வந்துடுவான் வந்துடுவான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணட்டுமா, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா சரி வேறு என்னதான் வழின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கால் பண்ணுறாரு. என்ன டைம் ஆச்சு, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது, ரொம்பவே பயப்படுறாங்க. அப்பா திரும்ப திரும்ப கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணட்டுமா, என்னால் வர முடியாது மணமேடைக்கு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் அவரே இங்கே வரட்டும், நானே அவர்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா, இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா ரொம்பவே பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையுமே இருக்காங்க.
3 பேரும் பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா, ஐயோ! என்னதான் வழின்னு எனக்கு தெரியலையே! இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்னு தெரியலையேன்னு சொல்றாங்க. திரும்பவும் கரிகாலன் கால் பண்றாங்க. சரண்யா பயத்தோடயே ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. இப்ப மணமேடைக்கு வரப்போறீங்களா இல்லையா? நீங்களா வந்தா மரியாத. இல்லன்னா நான் வந்து அங்க அடிச்சு இழுத்துட்டு வந்தேன்னா, அவனுக்கு தான் அசிங்கம். இன்னும் 2 நிமிஷத்துல அவன் இங்க வந்து இருக்கணும். அப்படி இல்லன்னா, இப்ப நான் அங்க வந்து அவன அடிச்சு இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா, இல்லங்க அவன் ரெடி ஆயிட்டாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கால கட் பண்ணிடுறாங்க. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா, "டேய் நீ மணமேடைக்கு போலன்னா, அப்பா இங்க வரப்போறேன்னு சொல்றாருடா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா. இப்ப என்ன நடக்க போதுன்னே தெரியலையேடா" அப்படின்னு சொல்றாங்க. "வரட்டும்மா, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நானே அவர்கிட்ட சொல்றேன்னு" சொல்றாரு. "டேய் அவர் பேச்ச நீ கேட்கலன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுடா. ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிக்க வேற போறாருடா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, "அம்மா நீ அப்பாவ நினைச்சு அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நம்ம இது மாரி எல்லாத்துக்கும் பயப்படுறதுனால தான் நம்மளோட வாழ்க்கைய நம்ம தொலைச்சுட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, "மண்டபத்த விட்டு போடான்னு சொன்னா அதையும் கேட்டு தொலைய மாட்டேங்கிற. இப்ப இங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரண்யா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏதோ சாவு வீட்ல ஒப்பாரி வைக்கிற மாரி ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. "ஐயோ! உன்ன பார்க்கறதுக்கு இந்த நிலைமையில எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கேடா. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையேடா. நீ ஆசைப்பட்ட பொண்ணோட என்னால உன்ன சேர்த்து வைக்க முடியாம போயிடுச்சேடா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. இவங்க இவ்வளவும் வருத்தப்பட்டு பேசுறது பார்த்தீங்கன்னா, மது கூட அவன சேர்த்து வைக்கணுன்றதுக்காக. ஆனா மது பார்த்தீங்கன்னா, இவனுக்கும் ஸ்வேதாக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்னு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் போராடுறது மது கூட நீ சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான்டா. ஆனா அந்த மதுவுக்கு கொஞ்சம் கூட உன்ன பத்தி கவலையே இல்லடா. இன்னமும் அவ உனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருக்கா. நீ இவ்ளோ கஷ்டத்துல இருக்கன்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு துளி கூட உன்ன பத்தி கவலை இல்லடா. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட உனக்கும் ஸ்வேதாக்கும் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்கன்ற மாரி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஷெல்ஃபிஷ் ஸ்வேதா மட்டும் இல்லடா, மதுவும் ஷெல்ஃபிஷ் தான்டா. உனக்கும் அவளுக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் தான் உக்காந்துட்டு இருக்கா. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா, இதுவரைக்கும் உன்கிட்ட வந்து ஒரு நிமிஷமாவது உன்கிட்ட ஏதாவது ஆறுதலா பேசியிருக்காங்களா? அப்படின்னு கேட்குறாரு. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு. டேய் மதுவ பத்தி மட்டும் தப்பா சொல்லாதடா அப்படின்னு சொல்றாங்க. மதுவ சொன்னோனே உனக்கு எவ்வளோ கோவம் வருது. ஆனா அவளுக்கு உன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையேடா. உன் மேல அக்கறை இல்லாதவளுக்காக நீ இவ்வளோ போராடுறத பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, டேய் தப்புலாம் என் மேலடா. மது மேல எந்த தப்பும் இல்லடா. நான் தான் அவள 2 வருஷமா விரும்புனேன். ஆனா நான் அத அவகிட்ட சொல்லவே இல்ல. அவளுக்கு ரீசென்ட்டா தான் தெரிய வந்தது. அதுவும் அவளுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் ஆயிட்டு இருந்திருக்கு. அது தெரியாம நான் போய் அவகிட்ட லவ் சொல்லியிருக்கேன். அவளும் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரண்யாவும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நீ இந்த மாதிரிலாம் பேசாதப்பா. அவ இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது எல்லாம் சரியா தான் தெரியுது. எல்லாம் தப்பு இவன் மேல தான். இவன் முன்னாடியே லவ்வ சொல்லியிருக்கணும். இப்ப நம்ம அந்த பொண்ண தப்பு சொல்லி என்ன நடக்க போகுது? நம்ப இங்க எதிர்பார்த்தோமா அர்ஜுனுக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்கும்ன்ட்டு. ஸ்வேதாக்கு பார்த்த மாப்பிள மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பான்னு நம்ம எங்கேயாவது எதிர்பார்த்தோமா? எல்லாம் நம்ம விதி அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. கடவுள் நம்ம வாழ்க்கையில விளையாடுறாரு என்ன பண்றது? அப்படின்னு சொல்றாங்க. உடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒண்ணும் விளையாடலம்மா. நம்ப அப்பா தான் விளையாடுறாருன்னு சொல்லி கோவமா பேசுறாரு. விடுகதை 1000 தச்சர்கள் கூடி கட்டப்பட்ட அந்த அழகான மண்டபம் அந்த ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம். அது என்ன? அர்ஜுன் ரொம்பவே எமோஷனல் ஆகி டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பா ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்றாரு? அவருக்கு உனக்கும் முக்கியம் இல்ல, நாங்களும் முக்கியம் இல்ல. எப்பவும் அவர் தங்கச்சி பொண்ணு தான் முக்கியம். அவங்களோட விருப்பத்த தான் இதுவரைக்கும் நிறைவேத்திருக்காரு. இதுவரைக்கும் நம்மளோட விருப்பத்த ஏதாவது நிறைவேத்திருக்காரா? எங்களுக்காக நீ தானம்மா எல்லாமே பார்த்து பார்த்து செய்ற. எங்களோட சின்ன சின்ன ஆசைகள கூட நீ தான் நிறைவேத்திருக்க. அவருக்கு நாங்க எத ஆசைப்படுறோம்னு கூட தெரியாது. இப்ப கூட பாருங்க ஸ்வேதாவோட கல்யாணம் நின்னதுனால, அவளுக்கு எங்க 3 பேர்ல யார புடிச்சிருக்கோ சொன்னா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுர்றோம் அப்படின்னு சொல்றாரு. யார கேட்டுமா அவர் இந்த மாரிலாம் பேசுறாரு? ஸ்வேதாவோட விருப்பத்த எதிர்பார்த்தாரே கண்டி, எங்களோட விருப்பத்த அவரு கேட்டாரா? எங்களுக்கு ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமான்னு கேட்டாரா? இல்லையேம்மா. இவ்ளோ செல்ஃபிஷான ஆள் கூட எப்படிம்மா நீ இவ்வளோ நாளா வாழ்ந்த? அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா, ஏய் ஏன்டா இந்த மாரிலாம் பேசுற? அப்பா என்ன வேணுன்ட்டேவா இப்போ உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு? அவர் பார்த்த மாப்பிள்ளை சரியில்லாம போச்சு. உங்க அத்தை பேசின பேச்சுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வாக்கு குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னதான் சொன்னாலும், அப்பா பண்றது இந்த விஷயத்துல ரொம்பவே செல்ஃபிஷா தாம்மா இருக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே போறதில்லன்னு சொல்றாங்க. அந்த சமயம் திரும்பவும் கரிகாலன் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றாரு. டேய் உங்க அப்பா தான்டா கால் பண்றாரு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலடான்னு சொல்றாங்க. நீ கால் அட்டெண்ட் பண்ணாதம்மா. அவரே இங்க வருவாரு. வரட்டும் நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் ரொம்பவே பயமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. நீ கால் அட்டெண்ட் பண்ணாதன்னா அட்டெண்ட் பண்ணாதன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஐயர் பார்த்தீங்கன்னா, கரிகாலன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட மணமேடையில பேசிட்டு இருப்பாரு. அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்த முடிவு ரொம்பவே ஒரு சரியான முடிவு கரிகாலன். உங்க பையனையே நீங்க உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கட்டி குடுக்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவுன்றாங்க. அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயர் பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி நியாயம் ஆகுது? போய் பையனையும் பொண்ணையும் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரிகாலன் பார்த்தீங்கன்னா, சரி இருங்க நான் போய் அர்ஜுன கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்க இவங்க பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா இப்ப இங்க வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியலடா. இன்னும் ரொம்பவே டென்ஷனா பயமா இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, யாரோ வெளிய வந்து கதவ தட்டுறாங்க. ஏய் உங்க அப்பா தான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக்க போய் கதவு திறக்க சொல்றாங்க அர்ஜுன்.
சரண்யா பார்த்தீங்கன்னா, "ஏய் தொறக்காதீங்கடா, தொறக்காதீங்கடான்னு" சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கதவ தொறந்துடுறாங்க. கரிகாலன் உள்ள வந்தோனே, "ஏய் என்ன தாண்டி மனசுல நெனச்சிட்டு இருக்க? ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லி சரண்யாவ திட்டிட்டு, "டேய் உன் மனசுல நீ என்ன தான்டா நெனச்சிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு டைம் ஆகுது. மணமேடைக்கு வா. ஆனா வர முடியாதா உன்னால?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லப்பான்னு" ஒரு வழியா சொல்லிடுறாரு. "என்னடா சொன்ன? விருப்பம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அடிக்க போறாரு. உடனே சரண்யா பார்த்தீங்கன்னா, "அடிக்காதீங்க தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தப்பு பண்ணவன் தோளுக்கு மேல வளர்ந்திருந்தான்னா, தோளுக்கு கீழ இருந்தா என்ன? தப்புனா தப்பு தான். அடிக்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு பல்லார்ன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் கன்னத்திலே அடிச்சிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இவங்களும் இந்த கல்யாண கதைய இன்னும் எத்தன நாளைக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி 1 வாரம் ஆயிடுச்சு. மண்டபத்திலே 1 வாரமா கதைய ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு கல்யாணத்த பார்த்தீங்கன்னா, இவங்க 1 வாரமா நடத்திட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வரும் விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. விடுகதையின் விடை தேன்கூடு.